ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விருதுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இது சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டினில் ஒன்று இந்த வீடியோவோட எண்ணில் நான் பின் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 1954 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2025 மட்டுமே 139 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கியிருக்காங்க. இந்த பத்ம விருதுகள்லேயே உயரிய விருதாக கருதக்கூடிய பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருதை வந்து 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 7 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? துவூர் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவருக்கு மருத்துவத்துறையில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, பாம்பு கடிச்சா ஹாஸ்பிட்டல் போவோமா, அப்போ நாகேஸ்வர ராவ் நாகம்னு வச்சுக்கோங்க, மருத்துவத்துறை. ஓகேவா? அடுத்து ஜெகதீஷ் சின்ஹர், இவருக்கு வந்து பொது விவகாரத்துறையில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுப்பேன். நம்ம எல்லோரும் துப்பாக்கி படம் பார்த்துருக்கோம்ல, துப்பாக்கி படத்தில் விஜயண்ணாவோட பேர் என்ன? ஜெகதீஷ் இல்லையா? ஸோ அப்போ ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? பொது விவகாரத்தில் நிறைய மூக்கம் நுழைச்சிட்டே இருப்பார் துப்பாக்கி படத்தில் விஜயண்ணா. அப்போ ஜெகதீஷ் சின்ஹர் பொது விவகாரத்துறைன்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேவா? அப்போ துப்பாக்கி படத்தில் விஜயண்ணா பேர் ஜெகதீஷ், அவர் பொது விஷயத்தில் மூக்கம் நுழைப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து குமுதி ரஜினிகாந்த். ரொம்ப சிம்பிள். ரஜினிகாந்த்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தலைவர் இல்லையா? தலைவர்னாலே கலைத்துறை தான். அப்போ குமுதி ரஜினிகாந்த் கலைத்துறை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒசாமு சுசுகி. ரொம்ப சிம்பிள். மாருதி சுசுகி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பிராண்ட் இல்லையா? தமிழ்நாட்டில் அவர் எதுக்காக வந்தார்? வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு விருது கொடுத்துருப்பாங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. ஒசாமு சுசுகி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. ஓகேவா? இவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாரதா சின்ஹே. அதாவது சாரதா சின்ஹே இன்னொருத்தர் இருப்பார், எல் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேருக்குமே கலைத்துறையில் தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 பேர் பார்த்தோம். ஒருத்தர் யாருன்னா சாரதா சின்ஹே, எல் சுப்பிரமணியம், அடுத்து குமுதி ரஜினிகாந்த்னு பார்த்தோமா? ஸோ இவங்க 3 பேருக்குமே கலைத்துறை. ஓகேவா? இப்போ கடைசியாக பாருங்கள், வாசுதேவ நாயர்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு இலக்கியம் மற்றும் கல்வி. இவரை எப்படி ஞாபகம் வச்சுப்பானா, இந்த பேர் எப்படி சொல்லுங்கள்? இந்த வாசுதேவ நாயரே அப்படிமா? அப்போ நாயரே, நாயர்லாம் என்னது? கேரளா. இந்த பேர்லாம் அதிகமாக கேரளாவில் தான் வைப்பாங்க. அப்போ இவர் கேரளாவை சேர்ந்தவர். கேரளாவில் 2 ஃபேமஸ்ஸு. ஒன்று அழகான பொண்ணுங்க அங்கே அதிகமாக இருப்பாங்கல்ல, இன்னொன்று வந்து எஜுகேஷன், கல்வியும் நல்லாயிருக்கும். அப்போ இவர் வந்து இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் வாங்கியிருப்பார். ஓகேவா? அப்போ வாசுதேவ நாயர், இலக்கியம் மற்றும் கல்வித்துறை. இப்போ 7 பேரையும் பார்த்தாச்சா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்மபூஷன். பத்மபூஷன் மொத்தம் 19 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 19 பேரையும் நம்மளால் ஞாபகம் வைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த 3 பேர் யாருன்னா, ஒன்று நம்ம தலை அஜித், இன்னொன்று வந்து நமக்கு தெரியும் சோபனா, நம்ம தளபதி படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான். இன்னொருத்தர் யாருன்னா நல்லி குப்புசாமி. இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம்? நம்ம தலை அஜித்துக்கும், அதுக்கப்புறம் நம்ம தளபதி படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல சோபனா, அவங்களுக்கும், இன்னொன்று வந்து நல்லி குப்புசாமி. இவங்க 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக பத்மஸ்ரீ விருதை பற்றி பார்க்கலாமா? பத்மஸ்ரீ விருது மொத்தமாக இந்தியாவுக்கு 113 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 113 பேரையும் நான் படிக்கிறதுக்குள்ளே இன்னொரு குரூப் 2 எக்ஸாமே வந்துடும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 10 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 பேர் யாருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா, லட்சுமிபதி ராமசுப்பையா அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேர் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, அந்த சுப்பையான்னு ஒரு பேர் இருக்கா, அந்த சுப்பையா, எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உண்டு, அவங்க பேர் வந்து சுபா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அந்த சுப்பையாவை சுபான்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அவருக்கு எதில் விருது கொடுத்துருப்பாங்கன்னா, இலக்கியம், கல்வி, இதழியல் பிரிவில் கொடுத்துருக்காங்க. அந்த இதழ் படிப்பா சுபா வந்து டெய்லியும் இதழ் படிப்பான்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேவா? நீங்களும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆர்சி சந்திரமோகன் ஒருத்தர் இருக்காரா? நமக்கு தெரியும் மோகன் சார் இருக்கார்ல, முன்னாடி பெரிய ஆக்டர். அவருக்கு இப்போ கலைத்துறையில் வேலை இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டார்? அவர் சொந்த தொழில் வச்சு பழச்சிக்கலான்னு போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ சந்திரமோகன் சொந்த தொழில் வச்சுட்டாரு. அப்போ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சந்திரமோகன் ஞாபகம் வச்சுப்பேன். பத்மஸ்ரீ விருது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சீனி விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இப்போ நீங்கள் லேகியம் கிண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீனி போட்டு தான் கிண்டுவோன்னு ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ சீனி விஸ்வநாதன் லேகியம், லேகியம் இலக்கியம். ஓகேவா? இலக்கியத்தை தான் லேகியம்னு சொல்லுவேன். இலக்கியம் மற்றும் கல்வி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சீனிவாசன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இவருக்கு வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் கொடுத்துருப்பாங்க. இவரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலலாம் பொறியியல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு பார்த்தோன்னே டேஸ்ட் சொல்லுவீங்க. ஆனால் நான் வந்து சாப்பிட்டுலாம் பார்க்க மாட்டேன். வாசனையை பார்த்தே என்ன பண்ணிடுவேன்? அது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவேன். அப்போ சீனிவாஸ், வாசனை பார்த்தே சொல்லிடுவேன் பொறியியல். அப்போ சீனிவாஸ் அறிவியல் மற்றும் பொறியியல் துறைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், ஆர் அஸ்வின் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து விளையாட்டுத்துறையில் வாங்கியிருப்பார். இது எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் வந்து கிரிக்கெட் அதிகமாக பார்ப்பேன். அப்போ ரவிச்சந்திர அஸ்வின் விளையாட்டுத்துறை. சரி, இவங்களை தவிர்த்து பத்மஸ்ரீ விருது வாங்கின மீது எல்லாருமே கலைத்துறையில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ என்னால் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இவங்களை தவிர்த்து வந்தாலே கலைத்துறைன்னு போட்டுருவேன். வாங்க, இப்போ நான் சொன்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணி
ஒரு கொஸ்டின் பேப்பரை டீகோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களில் துறைகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க பொறுத்துவோம். இப்போ தானே படிச்சுட்டு வந்தோம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், பூரிசை கண்ணப்ப சம்பந்தன் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் நீ சொல்லியே தரலையடா அப்படின்னு என்ன கேட்பீங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், ஆப்ஷன் ஏ அப்படியே இருக்கட்டும். ஆப்ஷன் பி பாருங்கள், ஆர் அஸ்வின். இந்த பேர் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இவர் வந்து விளையாட்டுத்துறைன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்னு சொன்னேன். அப்போ ஆர் அஸ்வின் விளையாட்டுத்துறை. அப்போ பி வந்து 2. அடுத்து சீனி விஸ்வநாதன். ஆயில் சொன்னேன், சீனி என்ன பண்ணுவீங்க, சீனி போட்டு தான் லேகியம் கிண்டுவீங்க என்னன்னா, அப்போ சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வி. அடுத்து ஆர்சி சந்திரமோகன். மோகன் என்ன பண்ணிட்டாரு, நடிப்புத்துறையை விட்டுட்டு தொழில் செய்ய வந்துட்டாருன்னு சொன்னோன்னா, அப்போ மோகன் அப்படிங்கிறது வர்த்தகம் மற்றும் தொழில்துறைன்னு. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.